அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் அறலி அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து 10 நாள்ல நாம போஸ்டிங் எடுக்க போறோம். அதே மாதிரி மேலும் 2500 பணியிடங்கள் எடுக்க போறோம்னு நம்மளோட அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். அதாவது 85% தேர்வு, 15% இன்டர்வியூ, என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. அதே மாதிரி மேலும் 2500 பணியிடங்கள் எதன் மூலியமா எடுக்க போறாங்க இப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி 3000 பணியிடங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண போறாங்களே, அதுவா இது, எவ்வளவு பேரை இன்ட்ரி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி பலவிதமான கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் அதுக்குள்ள நம்மளோட மாணவர்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண மாதிரி தான் எப்பவுமே நம்மளோட வீடியோஸ் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே தாராளமா கமெண்ட் பண்ணலாம். சரியா? சோ 10 நாட்கள்ல போஸ்டிங்னு சொல்லி நம்ம அமைச்சர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மேலும் 2500 பணியிடங்கள். சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85% தேர்வு முறையிலும் 15% இன்டர்வியூ முறையிலும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சோ இதை எதை பேஸ் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா 450 எக்ஸாம்ல இருந்து எவ்வளவு பாஸ் மார்க் எடுக்கிறவங்களோ, அதுக்கப்புறம் 60 மார்க் இன்டர்வியூ, மொத்தம் 510 மார்க் தான் ஆக்சுவலா எக்ஸாம் பேட்டர்ன்லயே அவங்க கொடுத்திருந்தது. ஞாபகம் இருக்கா? எக்ஸாம் பேட்டர்ன் தேர்வு நம்மளோட எக்ஸாம் எழுதுனதை வச்சு 450 மார்க்கை பேஸ் பண்ணியும், இன்டர்வியூல 60 மார்க், டோட்டலா 510 மார்க் தான் என்னது டோட்டலா முக்கியமா கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கு. சரியா? இதனாலதான் அவர் அமைச்சர்கள் 85% தேர்வு முறையிலும் 15% இன்டர்வியூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 நாட்கள்ல பணியிடங்கள் இன்னும் ரிசல்ட்டே வரல, எப்படி இன்டர்வியூ வச்சு எப்படி 10 நாட்கள் அப்படின்றத பாத்தீங்கன்னா, இதுல அவர் இன்டைரக்டா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 நாட்கள்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். 10 நாட்கள்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா அந்த 2500 பணியிடங்களுக்கு நாங்க போஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 10 நாள்ல ரிசல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 2500 பணியிடங்களுக்கான நேர்காணல் நடைபெறும். சோ அந்த நேர்காணல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:2 இருக்கலாம், 1:3 இருக்கலாம், 1:5, 4 இருக்கலாம். சோ இதை தெளிவா அவங்க என்ன பண்ணல, இன்னும் அப்டேட் பண்ணல. ஏன்னா ரிசல்ட் வரப்பதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூக்கு எவ்வளவு பேரை கூப்பிட போறோம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ நடத்த போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஏன்னா எக்ஸாமும் அவங்க தான் நடத்திருக்காங்க. சோ இன்டர்வியூ யாரு தான் நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்துவாங்க. பட் பேனல் மெம்பர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்களும் இருக்கலாம், இல்ல TNMAWS அதை சேர்ந்தவங்களாவும் இருக்கலாம். சரியாங்க? சோ அப்ப 85% 15% என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 10 நாட்கள்ல எப்படி போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். சோ அது போக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மேலும் RDMS அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ஸ் வைக்க போறோம். அதுல 2500 வேகன்சி நாங்க எடுக்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3000 பணியிடங்கள் நிரப்ப போறோம்ன்றத சொல்லியிருந்தாங்க. சோ அததான் அது அதோட சேர்ந்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் இப்ப சொல்றத பார்த்தா தனியாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் RDMS, அதாவது ரீஜினல் டிபார்ட்மெண்ட், RDMSனா என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜினல் டிபார்ட்மெண்ட் வைஸ், ரீஜினல் வைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மாவட்ட வாரியாகவோ, எப்படி நமக்கு இப்ப TNMAWS மாவட்ட வாரியாக கொடுத்திருந்தாங்க, அதே மாதிரி இன்ஜினியர், டிராஃப்ட்மேன், இந்த மாதிரி தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் கொடுத்திருந்தாங்க. சோ அந்த மெத்தட் முறையில தான் எடுக்கலாம் அப்படின்றது RDMSக்கு. அந்த மெத்தட் முறையில தான் இன்ஜினியர், டிராஃப்ட்மேனை அடுத்து வரக்கூடிய வேகன்சில நாங்க எடுப்போம் அப்படின்றதையும் அவர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. சோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரிசல்ட் கண்டிப்பா சீக்கிரம் வரப்போகுது. அடுத்தடுத்து 2500 வேகன்சி விரைவில் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்க. அடுத்தும் வரக்கூடியதுக்கும் இதே தான் சிலபஸாக இருக்க போகுது. போன தடவை வாய்ப்பை நம்ம விட்டுருந்தாலும் இந்த தடவை வாய்ப்பை நீங்க என்ன பண்ணக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. சரியா? ஸோ இந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அடுத்த ஒரு வீடியோ. ஸோ தயவு செய்து வேற எந்த டவுட்ஸ்னாலும் தாராளமா கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் போறோம். சரிங்களா? மற்றபடி வேற ஒரு ரீசன் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இன்ஜினியர், டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஸோ ஓவராலா நம்ம TNMAWS எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போறோம். ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு என்னது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி வீடியோஸ், கிளாஸஸ் வரப்போகுது, ஃப்ரீ கிளாஸஸ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வரணும். ஸோ எல்லா மெட்டீரியல் நம்மளோட RLAacademy.comல இருக்கு. வேணும்னா என்ன பண்ணுங்க, தாராளமா அதிலேயே பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விளக்கம் எப்படி அப்படின்றத பாத்தீங்கன்னா
10 நாட்கள்ல போஸ்டிங்ன்றது வாய்ப்பு கிடையாது. ஆனா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூடிய விரைவில் அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கையை எடுப்பாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு விஷயம் டவுட் கேட்டதுனாலதான் எல்லாருக்கும் வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.